பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ. நீங்கள் அனைவரும் இந்த இடத்திலே இருந்து இறங்கி விடுங்கள் என்று நாம் கூறினோம். ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலே இருந்து உங்களுக்கு ஹிதாயத்து வருகின்ற பொழுது, ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய ஹிதாயத்தை நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. வல்லதீன கஃபரு வ கத்தபு பி ஆயாத்தினா, எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, நம்முடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த நரகத்திலே என்றென்றும் அவர்கள் இருப்பார்கள், தங்கியிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸு, இவங்களை அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் இருந்து இறக்கி விடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா கூறிய செய்தியை தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசி காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் தாலா அவங்களிடத்தில் அல்லாஹ் தாலா சொன்னான், நீங்கள்லாம் இங்கேருந்து போயிருங்க, உலகத்துக்கு போயிடுங்கள். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவர்களும் இந்த இடத்திலிருந்து இறங்கி விடுங்கள். நீங்க உலகத்துக்கு போயிருங்க. உலகத்துக்கு போனதுக்கு அப்புறமேல ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலே இருந்து ஹிதாயத் உங்களிடத்திலே வந்தால், அதாவது என் புறத்திலே இருந்து உங்களிடத்திலே வேதங்கள் இறக்கப்படும், வேதங்கள் கொடுக்கப்படும், நபிமார்கள் அனுப்பப்படுவார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்படுவார்கள், தலாயில்கள் கொடுக்கப்படும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுப்பப்படுவார்கள், குர்ஆன் ஷரீஃபும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய ஹிதாயத்தை, என்னுடைய நேர்வழியை பின்பற்றுவாரோ, அப்போ யார் அந்த நபிமார்களை பின்பற்றி வாழ்வார்களோ, யார் அவர்கள் எந்த காலத்தில் வாழுகிறார்களோ அந்த காலத்திலே அருளப்பட்ட வேதம் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்களோ, அந்த மாதிரி மக்களுக்கு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு ஆகிரத்துடைய மைதானத்தில் எந்த விதமான பயமும் அவர்களுக்கு இருக்காது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு உலகக்குடைய மைதானத்திலேயும் எந்த விதமான கவலையும் இருக்காது. காசு இல்லை, பணம் இல்லை, மாலோ மத்தா நஹி ஹே உஸ்கா கம் நஹி ஹோகா, எந்த கவலையும் இருக்காது. காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, அது இல்லை, இது இல்லை, எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது. அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இருக்கின்றானே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தாலா இருக்கின்றானே சூரத்து தாஹாவுலையும் இதே மாதிரி ஒரு ஆயத்து அல்லாஹ் தாலா சூரத்து தாஹாவிலையும் அல்லாஹ் தாலா கூறுகிறான், காலஹ்பிதா மின்ஹா ஜமீயன், நாம் அதாவது காலஹ்பிதா மின்ஹா ஜமீயன், அல்லாஹ் தாலா கூறினான், நீங்கள் எல்லாம் இங்கே இருந்து இந்த இடத்திலே இருந்து இறங்கி விடுங்கள். ஃபைம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலே இருந்து ஹிதாயத்து நேர்வழி உங்களிடத்திலே வந்தால், நபிமார்கள் வந்தால், வேதங்கள் வந்தால், ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ, ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர் வழி தவற மாட்டார், அவர் மூதேவித்தனம் உள்ளவராக ஆக மாட்டார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், அதாவது உலகத்தில் அவர் வழி தவறவும் மாட்டார், ஃபலா யதில்லு ஃபி துனியா வலா யஷ்கா ஃபில் ஆஹிரா, உலகத்தில் அவர் வழி தவறவும் மாட்டார், அதே மாதிரி ஆகிரத்தில் அவருக்கு மூதேவித்தனம் அப்படிங்கிறதும் அவருக்கு ஏற்படாது. வமன் ஆரத அன் திக்ரி, யார் என்னை நினைப்பதை விட்டும் புறக்கணிப்பார்களோ, ஃபைன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு கஷ்டமான வாழ்க்கையை அவருக்கு வழங்கி விடுவோம். ஃபைன்ன லஹு மஈஷத்தன் லன்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத்துடைய நாளிலே குருடனாக அவரை நாம் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா
கூறுவான். சூரத்து தாசாவில இந்த செய்தி அல்லாஹ் தாலா இருக்கின்றானே கூறியிருக்கின்றான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தாலா இங்கேயும் வல்லதீன கஃபரு வ கத்தபு பி ஆயாத்தினா, जिसने कुफर किया, जिसने हमारे आयतों को तकजीब किया, யார் குஃபுர் செய்தார்களோ நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்தார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன்னார், அவங்க நரகவாசிங்க, ஹும் ஃபீஹா காலிதுன், அந்த நரகத்திலே அவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் தங்கியிருப்பார்கள். இப்னு ஜரீர்ல ஒரு ரிவாயத்து ஒன்று இருக்கிறது. அந்த ரிவாயத்தில் இருக்கிறது, யாருக்கு நரகம் நிரந்தரமாக ஆகிவிட்டதோ, அதாவது யாருக்கிட்ட ஈமான் இல்லையோ, யார் குஃபுரிலேயும் ஷிர்கிலேயும் வாழ்ந்து அப்படியே மௌத்தா போனார்களோ, அப்படிப்பட்டவர்கள் நரகத்துக்குள்ளாறு அவர்களுக்கு வாழ்வும் இல்லை மரணமும் இல்லை. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவர்களுக்கு வாழ்வும் இல்லை மரணமும் இல்லை. அந்த மாதிரி நரகத்திலேயே கிடப்பாங்க காலாகாலத்துக்கு. காலாகாலத்துக்கு அவங்க அப்படியே கிடப்பாங்க. ஆனால் மோமின்கள் பாவத்தின் காரணத்தினால் யார் நரகத்துக்கு போய்விட்டார்களோ, அவர்கள் எரிந்து கரிக்கட்டைகளாக கடந்தாலும் கூட அவர்களை ஷபாத்தின் காரணமாக அல்லாஹ் தாலா நரகத்திலே இருந்து அவர்களை விடுதலை செய்து அல்லாஹ் தாலா அவர்களை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தாலா அனுப்புவோம். ஈமான் அது கொஞ்சமாவது இருக்கணும். ஈமானுடைய வேல்யூ என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹதீஸு தெரிஞ்சாலே ஈமானுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு. கரிக்கட்டைகளாக கடந்தா கூட ஷஃபாத்தின் காரணத்தினால அவர்கள் நரகத்திலே இருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் சொர்க்கத்துக்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இது இப்னு ஜரீரில் இந்த ஹதீஸு இடம்பெற்று இருக்கிறது. இப்போ இந்த ஆயத்தில் ஒரு கேள்வி ஒன்று ஏற்படுது. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் இருந்து வெளியில் போங்க, கெட் அவுட்டுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டான். இதுக்கு முன்னாலேயே அந்த ஃபாஸல்லஹும ஷைத்தான் அன்ஹா ஃபஹரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி அந்த ஆயத்தில் வகுல் நஹ்பிது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அங்கேயே அந்த ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்லிட்டான், இறங்கி விடுங்கள் என்று நாம் கூறினோம். இங்கே இருந்து போங்க, கெட் அவுட்டு அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறினான் அப்படின்னு சொல்லி இது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். அப்புறம் மறுபடியும் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, இது ரெண்டாவது முறையாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். இது தனி ஆயத்தாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா இங்கே செப்பரேட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக அல்லாஹ் தனியாக சொல்கிறான். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸை அங்கேருந்து இறக்கி விடும்போது அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உலகத்துக்கு போங்க, உலகத்தில் வேதங்கள் கொடுக்கப்படும், நபிமார்கள் வருவாங்க, ரசூல்மார்கள் வருவாங்க, ரசூலுல்லாஹ் வருவாங்க, குரான் ஷரீஃபும் அருளப்படும், தீர்க்க தரிசிகள் உலகத்தில் வரத்தான் செய்வாங்க. அவங்கள என்ன செய்யணும்? நீங்கள் பின்பற்றணும். உலகத்தில் போனதுக்கு அப்புறமேல பின்பற்றணும். இது அங்கேயே அல்லாஹ் சொல்லிட்டான். சொர்க்கத்தில் இருந்து அனுப்பும் போதே அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபமன் தபிஹா ஹுதாய, யார் நேர்வழியை பின்பற்றுவார்களோ அவங்க தப்பிச்சாங்க. அவங்க ஆகிரத்துடைய மைதானத்தில் அவர்களுக்கு எந்த எந்த பயமும் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் ஹிதாயத்தை அவர்கள் பின்பற்றியதால் அவங்க பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். எந்த இடத்த விட்டு நீங்கள் போனீங்களோ அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துடுவீங்க. உலகத்துலேயும் கவலைப்பட தேவையில்லை. உலகத்துடைய வாழ்க்கை ஒன்றும் பெரிய வாழ்க்கை கிடையாது. இது ஒரு சாதாரணமான வாழ்க்கை. இது எப்படி இருந்தாலும் கழிஞ்சு போகும். இது எப்படி இருந்தாலும் ஓடி போகும். அரசனாக இருந்தாலும் வாழ்க்கை முடிஞ்சு போகும், ஆண்டியாக இருந்தாலும் வாழ்க்கை முடிஞ்சு போகும், பிரியாணி திண்டாலும் வாழ்க்கை முடிஞ்சு போகும், பழைய கஞ்சியை குடித்தாலும் வாழ்க்கை முடிஞ்சு போகும். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. அதனால டோன்ட் வரி வலாகும் யஹ்சனும். இது அல்லாஹ் தாலா தனியாக சொல்கிறான தனி விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறதுனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் தக்ரார் ரெண்டாவது வாட்டி அல்லாஹ் தாலா கூறுகிறான். இதுதான் பெஸ்டான கருத்து. வேறு சில உலமா பெருமக்கள் அவங்க இதுக்கு வேற ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஏற்கனவே அல்லாஹ் தாலா சொன்ன ஆயத்தில் சொன்னது
அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து வானத்துக்கு அல்லாஹ் இறக்கி விட்டான். இறங்குப்பா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு இறக்கி விட்டான். அப்புறம் மறுபடியும் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுவது, இது வானத்துல இருந்து துனியாவுக்கு அல்லாஹ் இறக்கி விட்டப்போ சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி வேறு சில உலமா பெருமக்கள் இப்படியும் கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் இது அவ்வளோ ஏற்கப்படக்கூடிய கருத்து கிடையாது. அதனால் நான் அது உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி. கருத்து தான் நிறைய உலமா பெருமக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது. இப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அந்த செய்தியை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா யா பனி இஸ்ராயீல் யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஅஹ்தி கூஃபி பிஅஹ்திக்கும் வஇய்யாய ஃபர்ஹபூன் வஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகன் லிமா மஅக்கும் வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி. இதில் பனி இஸ்ராயல்களை அல்லாஹ் காஃபிரா போயிடாதீங்கயா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா அவனுடைய நேமத்துகளை சொல்லி, அல்லாஹ் தாலா குஃப்ரு செய்யாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லணும். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.